الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உலகத்தையும் படைத்து இந்த உலகத்திலே மனிதர்கள் என்றும் ஊர்வனங்கள் என்றும் கடல்வாழினங்கள் தரைவாழினங்கள் என்று அல்லாஹ் தஆலா மட்டிலடங்காத படைப்புகளை படைத்தார். இந்த படைப்புகளிலே ஆக சிறந்த படைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் தான் ஆக்கியிருக்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் குறுகிய கால வாழ்க்கை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஹ்மாரு உம்மத்தி மா பைன சித்தீன் இலா சபஈன். நம்முடைய சமுதாயத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் தான் என்று சொன்னார். அவ்வளவு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில மனிதனுடைய உள்ளம் பல விஷயங்கள்ல ஆசை உண்டு. தொழில, பட்டத்துல, பதவியில, அந்தஸ்தில, இப்படி எல்லா விடயத்திலையும் ஒரு மனிதனுடைய உள்ளம் ஆசை உண்டு. நான் இந்த நிலைமைக்கு போவோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில வேளை இந்த மனிதன் ஆசை வச்சு முயற்சி செய்யக்கூடியவர்களுடைய கிடைக்காம போனால் அவன் உள்ளத்தான பாதிக்கப்படுறான். அதே நேரம் சமூகத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இல்லாம போகும். நல்ல கட்டிக்காரனா படிச்ச ஒரு புள்ள ரிசல்ட் போதாத கட்டுப்பட்ட சமூகத்தில் அந்த மாணவரை பார்த்து ஒரு குறை கண்ணோட்டம் இருக்கு. இதனால அவர்கள் உள்ளத்தால் பாதிக்கப்படுறாங்க, சமூகத்தில் நோவிக்கப்படுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நஷ்டமே இல்லாத ஒரு கல்வியாக என்றென்றும் மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியதாக துனியாவிலே ஆகிராவிலேயும் கண்ணியத்தையும் செழிப்பையும் வரக்கத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் மார்க்க கல்வி இருக்கிறார். மார்க்க கல்வியை படிப்பதனால உலகத்திலே நஷ்டம் இல்லை, ஆகிராவிலே நஷ்டம் இல்லை. ஏனென்றால் இது உண்மையான ஒரு கல்வி. குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி ஏனைய கல்விகளோடு வைத்து பார்க்கின்ற போது நிறைய வித்தியாசம் இருக்கு. குர்ஆனை சுமந்தவர், ஹதீஸை சுமந்தவர் உண்மையான அறிவாளி, உண்மையான புத்திசாலி. குர்ஆனை சுமந்த ஒருவர் அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் பொய்யாக இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னதாக சொன்னார், குர்ஆன்ல இருந்து சொன்னார். அந்த காலத்தில் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை வச்சு பேசினாங்க, குர்ஆனுடைய கல்வியை வச்சு பேசினாங்க. அதனால அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வீண் போகாத ஒன்று தீனுடைய மார்க்கத்துடைய கல்வி.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க கல்வி சம்பந்தமாக குர்ஆனிலே பேசுகிற போது ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன், கற்றவர்களும் கற்காதவர்களும் சரிசமமாவார்களா? புத்திசாலிகளே படிப்படியாக எடுத்துக் கொள்ளுங்கள். மனிதர்கள் கல்வியோடு மார்க்க கல்வியோடு சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றார். எனவே அல்லாஹ் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பலபுரல் மார்க்கத்தினுடைய கல்வியை தேடி படிப்பது. எங்கே இருக்குது, எங்கே யாரை சந்திச்ச அந்த கல்வி எனக்கு கிடைக்கும் என்று தனக்கு தேவையான மார்க்க கல்வியை தேடி படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருமே கடமையாகும். உலகத்தில் நாங்க விரும்பின மாதிரி வாழ்ந்துட்டு மௌத்துக்கு பின்னால இது எனக்கு தெரியாது, இதை பற்றி நான் படிக்கல, இதை பற்றி விஷயங்கள் எனக்கு கிடைக்கல என்று சொல்லி ஒரு மனிதன் தப்ப முடியாது. அல்லாஹ் மறுமையிலையும் இவருடைய ஆயுள் காலங்கள் எவ்வாறு கழிக்கப்பட்டது என்பதை கேட்பார். அந்த நேரத்தில் இவருடைய கல்வி சம்பந்தமாக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தலையிலே பற்றி விசாரிப்பார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்பவர்கள் மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன், ஒருத்தருக்கு மார்க்க கல்வியை படிக்கிறார்கள், மார்க்கத்தை தேடுகிறார்களா, அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்துடைய பாதை இலகுவாக்கி கொடுத்தார். சஹல அல்லாஹ் லஹு தரீகன் இலல் ஜன்னah, அவருக்கென்றே உரித்தான சுவர்க்கத்தின் வழிகளை அல்லாஹ் லேசித்து கொடுக்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ்ல மிகப்பெரிய ஒரு விளக்கம் இருக்கு. உலகத்துல மார்க்க கல்வியோடு ஒருத்தர் இருந்தாங்கன்னா துனியாவுல எப்படி அல்லாஹ் உதவி எடுக்கலாம் என்று, துனியாவுல எப்படி நான் இருந்த அல்லாஹ் உதவி எனக்கு கிடைக்கும் என்றே தெரியும். துனியாவில் நான் எதை எப்படி செஞ்சா அல்லாஹ்வுடைய கோட்டு பார்வையில் நான் பாதுகாக்கப்படுவேன் என்று தெரியும். அதனால அவர் அல்லாஹ்வுடைய கோட்டு பார்வையிலிருந்து தூரமாக சஹல அல்லாஹ் லஹு தரீகன் இலல் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்துடைய பாதைகளை இலகுபடுத்துகிறார். அல்லாஹ் ஆலோசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மார்க்க கல்வியை படிக்கிறார், மார்க்கத்துடைய கல்வி, இவருக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தினுடைய பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்பது ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், சுவர்க்கத்துக்கு இவர் இலகுவான வழியில் சுவனத்தை சென்றடைவார் என்பதற்குரிய அறிகுறியை அல்லாஹ் உலகத்தில் இருந்து ஆரம்பித்துள்ளார். மார்க்கத்துக்காக வேண்டி மார்க்கத்தை படிப்பதற்காக ஒருவர் முனைகின்ற போது துனியாவிலேயும் அவருடைய தொழில் விளைவுகளை அல்லாஹ் சீர்படுத்தி கொடுப்பான், அவருடைய குடும்ப விளைவுகளை அல்லாஹ் சீர்படுத்தி கொடுப்பான். மறுமையில கிடைக்க இருக்கக்கூடிய சுவர்க்கத்துடைய வழி இலகுவாக கிடைத்து விட்டது என்பதற்கு அறிகுறியை அல்லாஹ் ஆயுள்காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய மகத்துவத்தை அங்கே சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். ஒரு ஹாஃபிஸ் அவரோட பெருமதியாளர், கைலுக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன், உங்களிலே ஆக சிறந்தவர் மார்க்க கல்வியை கற்றவர், மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றவர், இவர்தான் உங்களிலே சிறந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உங்களில் சிறந்தவர் மார்க்கத்தை கற்றவர்தான் என்று சொன்னார்கள் என்றால், மார்க்கத்தை கற்றவர் ஒருவருக்கு ஹலால் ஹராமிலே ஒரு தெளிவு கிடைக்கும், பிறருடைய உரிமை சார்ந்த விடயத்திலே ஒரு அவதானம் ஏற்படும், துன்யாவுடைய அற்பமும் மறுமையினுடைய விசாலமும் அவருக்கு விளக்கும். இதனால இவர் நினைப்பார், உலகத்தினுடைய ஆயுள் காலம் கொஞ்சம், இவருடைய குர்ஆனுடைய அறிவு, இதனால மறுமைக்காக தயாராகும். எனக்கு கேள்வி கணக்கு இருக்கின்றது, என்னை கவலையிலே வைப்பார்கள், என்னிடம் கேள்விகளுக்கு கேட்பார்கள், சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை நான் கடக்க வேண்டும் என்று
என்ற பயம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். அதனால உலகத்தில் யாருடைய வம்பு வழக்குகளுக்கும் அவர் போவார். துன்யாவிலேயும் அவர் மக்களுடைய சார்பாக நடந்து அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹாஃபில் ஒரு ஆலிமுடைய பெருமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹாஃபில் குர்ஆனை சுமந்த ஒருவர் நாளை கியாமத்துடைய நாளையிலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதர் வரைக்கும் இல்லாமல் நிற்பார். ஆடைகளே இல்லாமல் நிற்பார். ஒருவர் இன்னும் ஒருவருக்கு பின்னால் ஒழியக்கூடியதார். ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருப்பார்கள். மனைவியை கண்டால் கணவனும், கணவனை கண்டால் மனைவியும், பிள்ளைகள் பெற்றார்களுக்கு போடக்கூடியதார். அப்படியாப்பட்ட கதிகலங்கக்கூடிய நாளிலே முழு கோடான கோடி மனிதர்களுக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிதுடைய தாயையும் தகப்பனையும் அல்லாஹ் அவர்களை அழைத்து அத்தனை மனிதர்களுக்கு முன்னதாகவே ஆடை இல்லாமல் இருந்த அந்த தாயும் தகப்பனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஆடைகளை வழங்குவார். முழு கோடான கோடி மக்களும் ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக இருப்பார்கள். ஆனால் குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிதுடைய தாயும் தகப்பனுக்கு அல்லாஹ் தஆலா 2 ஆடைகளை கொடுப்பார். ஒரு ஆடை அவருடைய மானத்தை மறைப்பது, இன்னொரு ஆடை அவருடைய மரியாதையை கூட்டுவதற்கு. நாங்கள் சொல்றோம் இந்த கோட்பாடு இதே மாதிரி மேலந்தியா ஆடை. அந்த தாயும் தகப்பனும் கேட்பாங்க, லிமயாரம் அல்லாஹ், உலகத்தில் நாங்க ஒரு எளிமையானவர்கள், சாதாரணமானவர்கள், பலகீனமானவர்கள், கோடான கோடி மக்கள், செல்வந்தர்கள், பட்டதாரிகள் இருக்கும் இந்த சமயத்தில் எங்களுக்கு இந்த ஆடையை தருகின்றாயே, என்ன காரணம் என்று கேட்பார். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் சொல்வார், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக மாற்றினீர்கள். குர்ஆனை மார்க்கத்தை படிப்பதற்காக பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறீர்கள். அதற்கு பயன் என்பது அவர்களுக்கு அது மாத்திரமல்ல, அந்த கியாமத்துடைய நாளிலே அவர்களை வித்தியாசப்படுத்தி அழகு பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தலைகளிலே கிரீடத்தை அணிவிப்பார். அந்த கிரீடம் அணிவித்தால் அதனுடைய பிரகாசம் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாலே, வீட்டினுடைய நடுப்பகுதியில் சூரியனை கொண்டு வந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட பிரகாசம் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய கிரீடத்தினுடைய பிரகாசம். அல்லாஹ் தஆலா இந்த நேரத்திலே ஹாஃபிதுகள் ஆலிம்களை கூப்பிட்டு சொல்வார், ஏக்ரா வரத்தில் கமா குன்ன துரத்தில் ஃபி துன்யா வ இன்ன மன்சிலதக ஃபி ஆகிர் ஆயத்தில் தக்ரவுஹா. அந்த ஆலிமிடம், அந்த ஹாஃபிதிடம் அல்லாஹ் சொல்வார், வாருங்கள் குர்ஆனை ஓதுங்கள். உலகத்தில் நீங்கள் இந்த குர்ஆனுக்கு நேரம் செலவழித்ததை போன்று இன்னும் உங்களுடைய கால நேரத்தில் குர்ஆனிலே செலவழிங்கள், ஓதுங்கள். நீங்கள் எங்கு ஓதி முடிக்கிறீர்களோ அங்குதான் உங்களுடைய தங்குமிடம் இருக்கும். அவ்வளவு பெரிய கேள்வி. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், கியாமத்துடைய நாளையில் யாரும் யாருக்கும் உபகாரம் செய்ய முடியாத நாள், பணமோ சொத்து செல்வங்களோ ஆட்சி அதிகாரமோ பயனற்று போகக்கூடிய நாள். அந்த தினத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு ஹாஃபில், ஒரு ஆலிமுக்கு ஒரு விசேஷ தன்மையை கொடுக்கும், விசேஷ சலுகை. அது என்ன? குல்லும் கலிஸ்தௌஜவுல்லாஹ், நரகம் என்று விதியாக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டு நரகத்திலே வீசப்பட்டவர்களை இந்த ஹாஃபிலுடைய சிபாரிசு மூலமாக 40 பேரை அவ்வளோ பெரிய அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய மார்க்கத்தினுடைய படிப்புக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஓரிரு யுத்தத்தில் பலர்கள் மரணமானதற்கு பின்னால மரணமான சுகதாக்கள் சஹாபாக்களுடைய ஜனாசாக்களை அடக்க வேண்டும். சரியான அந்த யுத்தம் முடிந்த கையோடு சஹாபாக்களுக்கு நிறைய சுகதாக்கள் மரணித்தவர்களுக்கு அவர்களை தோன்றுவது சிரமமாக இருக்கிறது. அவ்வளவு சிரமம்.
அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழுமான முடியுமான அளவுக்கு கபர்களை கொண்டுங்கள். ஒரு கபரிலே 2 பேர் 3 பேர் என்று சொல்லி நாங்கள் அதிலே அடக்கிடுவோம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் தங்களால் முடியுமான கபர்களை தோண்டினார்கள். கபர்கள் தோண்டப்பட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள், கபர்களை தோண்டுங்கள், தோண்டி வையுங்கள், ஜனாஸாவை என்னுடைய கையால் தான் நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு கபர்களுக்கும் பக்கத்திலே 3 ஜனாஸா 4 ஜனாஸாக்கள் வைக்கப்பட்டது. இந்த கபரிலே லஹத் என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷமான அந்த குழியிலே யாருடைய ஜனாஸாவை இருக்கும்? யாருடைய ஜனாஸா? நிறைய காயங்கள் பட்ட ஒருவரை வைப்பதா, அல்லது வயதில் மூத்தவரை வைப்பதா, அல்லது செல்வம் படைத்தவரை வைப்பதா, அல்லது நீண்ட காலம் இஸ்லாத்துக்குள் வந்தவரை வைப்பதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுக்கும் அக்ஸர் அஹ்தன் பில் குர்ஆன். இந்த 4 ஜனாஸாக்களிலே யார் அதிகமாக குர்ஆனோடு சம்பந்தம், யார் மார்க்க கல்வியோடு சம்பந்தம் உள்ளவர்? சஹாபாக்கள் அடையாளம் காட்டினாங்க, இவரை விட அதிகமாக இது கரிசனை செலுத்தியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை, அந்த ஜனாஸாவை லஹத் என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷமான கபரிலே வைத்துவிட்டு ஏனைய கபர்களை அனுப்பினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ சிரமமான நேரத்தில் தன்னுடைய கையால குர்ஆனுக்கு மார்க்கத்தை படிப்பதற்கு நேரம் செலவழித்தவருடைய ஜனாஸாக்களை அடக்க வேண்டும் என்று நேரம் செலவழித்து வந்தார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பொறுமதியாக இருப்பார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு என்ன செய்கிறோம்? அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை நானும் அடைய வேண்டும், அதற்காக நான் என்ன முயற்சி செய்திருக்கிறேன்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை நாங்கள் எல்லாரும் படிக்கிறோம், தீன் எல்லாரும் படிக்கிறோம். வயதில்லை, கல்வி தராதரம் எதுவுமே இல்லை. மார்க்கத்துடைய கல்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா யகுன முத்தஹாமில்லைனா, மார்க்க கல்வியை தேட வேண்டும், அவருடைய முடிவு சுவர்க்கமாக இருக்கும். அவருடைய முடிவு சுவர்க்கம். அது வரைக்கும் மார்க்கத்தை படிச்சுக்கொண்டே வயது எல்லை கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க படிப்பில் நாங்கள் எல்லாரும் ஈடுபட வேண்டிய ஒரு அவசியம். எங்க நிறைய பேருக்கு மார்க்கத்துடைய கல்வி இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்கொண்டே இருக்கு. குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய எம்முடைய சமகால சகோதரர்களுக்கு மார்க்கத்துடைய அறிவு மிக மிக குறைவாக இருக்கு. பெரிய படிப்பு படிச்சிருக்கிறார், ஆனால் அந்த மார்க்கத்துடைய அடிப்படையான கல்வி வஜ்ஜாத்து தெரியாது, அத்தஹியாத்து தெரியாது, பரவான குறிப்புகளை பற்றி தெரியாது, எப்படி குடிக்கல் வாங்கல் செய்யணும், எது ஹலால் எது ஹராம் எதுவுமே தெரியாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்துடைய கல்வி அப்படியே மங்கிக் கொண்டே போகும். வயசுல மூத்தவங்க இருக்கிறீங்க, ஓதல் பள்ளி காலத்திலேயே தொடும்போது மறந்தான் சஜிதாசனம் செய்யணும், குனூத்தை இப்படி ஓதணும், இன்ன துவா ஓதணும், ஜனாசா கீழே ஓதணும், கபன் கிழிக்கிற இப்படி எல்லாம் ஓதல் பள்ளி காலத்தில் படித்தவங்க நிறைய பேர் இருக்கு. ஆனா இன்றைக்கு மார்க்கத்தினுடைய தெளிவு நிறைய பேருக்கு, நிறைய வளர்ந்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு மார்க்கத்துடைய தெளிவு 170 இல்லவே அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய ஒரு கட்டத்திலே போயிடும். இதை இப்படியே நாங்கள் சொல்வது என்றால் நாளைக்கு எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துடைய மார்க்க கல்வியை பற்றி யோசிப்பாங்க. என்ன நடக்கும்? எங்களோட சூரத்துக்கு வாத்தியா செய்யல, என்னோட கொடுக்கல் வாங்கல் செய்யல, நாங்கள் யாரும் யோசிக்கணும். மார்க்கத்தை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? பசாரில் போனா மார்க்கத்துடைய அறிவியல, அதனால பசாரில் தொழில கிடைக்க வேண்டிய பணத்தை நாங்கள் இருக்கிறோம். 1000 ரூபாய் பணம் கொடுக்கிறோம், ஒரு பொருளை வாங்குறோம் 999. 1000 ரூபாய் கொடுத்த ஒரு நபருக்கு அந்த உரிமையாளர், அந்த கடைக்காரர் விகிதமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபாவை கொடுக்க வேண்டும். இதுதான் சட்டம். ஆனா எங்கேயாவது கொடுக்கிறது காரணமா இல்லை. இதால என்ன நடக்கும்? ஏன் இதை கொடுக்காம இருக்கிறோம்? ஹலால் ஹராம் தெரியும், மார்க்கத்தை பற்றி அறிவு இல்லை.
இபாதத் இருக்கும், இமாம் ஜமாத் தவறாமல் தொழுகை இருக்கும், கொடுத்த தான தர்மங்கள் இருக்கும். ஆனா இன்னும் ஒருத்தருடைய பொருளை ஹராமான முறையில் இருக்கும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பைனஹு வ பைனஹா திராஹ், அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே ஒரே ஒரு கால் இருக்கும். அடுத்த காலை வச்சு அவருக்கு சொர்க்கம். ஆனா இவருடைய ஒரே ஒரு ரூபாய், ஒரு சோத்து மணி ஹராம், நரகத்துக்கு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நிறைய மார்க்கத்தை பற்றிய தெளிவுகள் வரும். மார்க்கத்தை படிக்கும், மார்க்கத்தினுடைய தெளிவுகள் கிடைக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க, எங்கட குடும்பத்துல மௌத்தானா அந்த ஜனாசாவை தொழிக்கக்கூடிய திறமை கிடைக்கும். ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய ஆற்றல் இடத்துல இருக்கிறார். ஏண்ட வாப்பா மௌத்தானா, என் வாப்பாவை குளிப்பாட்டி கப்பல் சென்று தொழுகை நடத்தக்கூடிய திறமை இருக்கிறார். என்கிட்ட எத்தனை பேர் அதனுடைய ஆற்றல் யாருமே. பாப்பா அம்மா மௌத்தானாலும் ஒரு யாசின் ஓதுறதுக்கு கூட இன்றைக்கு தெரியாத ஒரு நிலவரத்தை உருவாயும். அவ்வளவு பெரிய ஒரு பின்னேற்றத்தில் நான் மார்க்கத்தில் பின்னேற்றது. எனவே அப்பா நல்லா இருக்கிறார்களே, மார்க்கத்தை படிப்பதால் நாம் உற்சாகம். ஜனாசாவுடைய தொழுகையில நாங்கள் மூன்றாவது ரக்காத்து தொழுகிறோம். எவ்வளோ ஆழமான அர்த்தமான 4 பேர் கூடி நின்று இந்த துவாவை எங்கட தாய் காப்பன் போதுதான் அந்த துவாவினுடைய பெருமதி அல்லாஹ் சுவர்க்கத்தையே வாய்ப்பாக்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஜனாசா தொழுகைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே துவாவை ஓதினார்கள். அந்த நேரத்தில் சமாபாக்கள் எடுத்தாங்க. இந்த துவாவிலே சொல்லப்படக்கூடிய அர்த்தங்கள், இந்த துவாவிலே உள்ளடங்கக்கூடிய விடயங்கள், இதை ஓதினா அல்லாஹ் இவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு வெட்கப்பட்டு அவ்வளோ பெருமதியான ஆழமான அர்த்தம் உள்ளது. மனசுல கையை யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை பேர் நம்ம துவாவா இரவு பகலா கஷ்டப்பட்டு பெற்ற